ரூபா நீங்க இப்போ 30 ரூபாய்க்கு இறங்கிட்டீங்க. இதெல்லாம் ஒரிஜினல் ரேட் என்ன? இதுல எம்ஆர்பி 60 ரூபா போட்டிருக்கோமா, எங்களுக்கு 40 ரூபாய்க்கு வரும். நான் 50 ரூபா விற்பேன். யாராச்சும் பேரம் பேசி கேட்டா 5 ரூபா கம்மி பண்ணி 45 ரூபா விற்பேன். மொத்தம் உங்கள்கிட்ட எவ்வளோ புக் இருக்கு? 100 புக்கு இருக்குமா? 100 புக்கு நான் வாங்கிட்டா எனக்கு எவ்வளோ ரேட் போட்டு தருவீங்க? 100 புக்கு நீங்களே வாங்கிக்கிறீங்களா? 45 ரூபா போட்டு தரேம்மா. இந்த 100 புக்கும் நானே வாங்கிக்கிறேன். 4500 ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணணும். 100 புக்கு வைக்கிறதுக்கு 200 வீட்டுக்கு போயிட்டு வரணுமா? சின்ன ஹெல்ப் தானே, தாராளமா பண்றேன். என்னமா பண்ணணும்? இன்னைக்கு சந்தை, நிறைய பேர் கடைக்கு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டேபிளில் உட்காந்து இந்த புக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் 50 ரூபாய் கீழே யாருக்கும் கொடுக்கக்கூடாது. புக்கெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்க, இது உங்களோட புக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்றேன். ஆஃப்டர் 1 hour நீ சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. 1 ஹவர்ல 100 புக்கும் சேல்ஸ் ஆயிடுச்சு. இதுல 5000 ரூபா இருக்கு. இந்தாமா. நான் உங்களுக்கு எவ்வளோ தரணும்? 4500 ரூபா. இதாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. புக்கும் நம்மது இல்லை, சேல்ஸும் நம்ம பண்ணலை, ஆனால் நமக்கு 500 ரூபா லாபம். இது எப்படி?